இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூசர் ஃபார்ம்ல இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலமா ஒரு எக்ஸல் ஷீட்ல எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம எப்படி இன்சர்ட் பண்றது, அதுக்கு எப்படி ஒரு மேக்ரோ கோடை வந்து இனிஷியலைஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் ஷீட்ல ஒரு பட்டன் இன்சர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு யூசர் ஃபார்ம் சொல்லி நேம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டெவலப்பர் டேப் கிளிக் பண்ணிட்டு அதில் விஷுவல் பேசிக் அப்படின்ற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணா இப்படி ஒரு விஷுவல் பேசிக் எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த இன்சர்ட் யூசர் ஃபார்ம் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு யூசர் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு விண்டோ இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிற ஃபார்ம் விண்டோ. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டூலை கிளிக் பண்ணி இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். சென்டரா வச்சுப்போம். இப்போ வந்து இதுல இன்சர்ட் பண்ற வேல்யூஸை ஷீட்டுக்கு சென்ட் பண்றதுக்காக ஒரு பட்டன் வந்து இங்க ஒரு கமாண்ட் பட்டனை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த கமாண்ட் பட்டனோட நேம் வந்து இப்போ கமாண்ட் பட்டன் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இங்க ப்ராப்பர்ட்டி விண்டோவில் இங்க கேப்ஷன் இருக்கும். இந்த கேப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்து வந்து ஃபார்மேட் பண்ணாலும் இந்த ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில இருந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட்ன்ற ஒரு ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ இதை நம்ம இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னாலோ இல்லை அதனுடைய ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றணும்னாலோ இங்கே மாற்றிக்கலாம். ஸோ நான் போல்டு வச்சு 14 சைஸில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க கொஞ்சம் போல்டாக சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த கமாண்ட் பட்டன் தானே இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகுது. ஸோ இந்த கமாண்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கமாண்ட் பட்டனுக்கான கோடு வந்து ப்ரிவியூ ஆகும். இங்க ப்ரைவேட் சப் கமாண்ட் பட்டன் 1 கிளிக் ஆஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கிளிக் ஆஃப் என்ன பண்ணணும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கோடை தான் எடுத்துக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு நம்ம வந்து இப்போ வந்து கோட் கொடுக்க போறோம். ரேஞ்ச் ஆஃப் டபுள் கோட்குள்ள A1 அப்படின்ற ஒரு செல்ல A1 செல்லுன்ற செல்லுக்கு வேல்யூவா கொடுக்க போறோம். எதனா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் வேல்யூ. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்க வேல்யூ வந்து ரேஞ்ச் ஆஃப் A1 அதாவது A1 செல்ல வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கூட சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிக்கிட்டு இந்த விண்டோவை மினிமைஸ் பண்ணிக்கிறோம். மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இங்க வந்து இதை டபுள் கிளிக் பண்ணும், இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ கோட் கொடுத்தோம்னா இந்த எக்ஸல் ஷீட்ல இருக்க பட்டனுக்கான கோட் வந்து ப்ரிவியூ ஆகும். இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும்னா நம்ம கிரியேட் பண்ண யூசர் ஃபார்மை இந்த பட்டன்ல கால் பண்ண போறோம். யூசர் ஃபார்ம் 1 டாட் ஷோ. ஸோ நம்ம கிரியேட் பண்ண யூசர் ஃபார்முடைய நேம் வந்து யூசர் ஃபார்ம் 1. ஸோ அதை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த பட்டனுடைய மேக்ரோ கூட அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் ஒன்ஸ் சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸல் ஷீட்டையும் ஒன்ஸ் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த யூசர் ஃபார்ம் 1 கிளிக் பண்ண உடனே நம்ம கிரியேட் பண்ண யூசர் ஃபார்ம் வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ண போகிறோம். குட் மார்னிங் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ண கிளிக் பண்ண உடனே செல் A1ல வந்து குட் மார்னிங் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப சப்மிட் கொடுக்கும்போது அந்த செல்லில் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலமா எப்படி டேட்டா இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு.